लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्मृतिधरानगृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளும் விளந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றினின் வரிசையில் இன்றைக்கு 2141வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 10வது பாசுரம் திரு சிறு புலியூர் என்கிற திவதேசத்து சலசயனத்து பெருமாளை பற்றி 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களிலே இது 10வது பாசுரம். இந்த 10 நாளும் அந்த 10 பாசுரங்களை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கலிம்லோக திவாகரம் கவிம்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கொன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணலின்படி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. 690வது பெரிய திருமொழி பாசுரம். சீரார் நெடுமருகில் சிறு புலியூர் சலசயனத்து ஏறார் முகில்வண்ணன் தன்னை இமையோர் பெருமானை காரார் வயல் மங்கை இறை கலியன் ஒலி மாலை பாரார் இவை பரவி தொழ பாவம் பயிலாவே. சீரார் நெடுமருகில் என்றால் சீர்மை பொருந்திய நீண்ட திருவிதிகளை உடைத்தான சிறுபுலியூர் என்கிற இந்த திவதேசத்திலே சலசயனம் என்கிற பாலசயனம் என்கிற கோலத்திலே எழுந்தருக்கிற அழகுமிக்கவன் முகில்வண்ணன் கார்மேகம் மழை பெய்யக்கூடிய கார்மேகத்தை போல நிறத்தை உடையவன் நித்திய சூரிகளுக்கும் தேவர்களுக்கும் தலைவனானவன். அந்த திருமாலை குறித்து கருமையான வயல்கள் நிறைந்திருக்கிற கழனிகளை கொண்ட திருவாலி நாட்டினுடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரான இந்த ஆழ்வார் எழுதிய இந்த சொல் மாலைகளை பூமியில் உள்ளவர்கள் சொல்லி தொழுதால் பாவங்கள் தொலைந்து போகும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. செல்வமிக்க திருவிதிகளை உடையது சிறுபுலியூர் என்று ஊரினுடைய பெருமையை சொல்கிறார். சலசயன கோயில் என்கிற அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற பெருமாள் விஷயமாக திருமங்கையாழ்வார் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த திருமொழியை வாயாலை சொல்லி மனதாலை தியானித்தாலே பாவங்கள் நம்மிடம் இருப்பவே மாட்டாது விட்டு போகும் என்று சொல்கிறார். பாரார் என்றால் பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் இது கற்க வேண்டிய அதிகாரம் இருக்கிறது என்பதால். பொதுவாக ஒரு விஷயங்களை சொன்னால் வேதம் என்றால் இவர்கள் கற்கலாம் இவர்கள் கற்கக்கூடாது என்ற விசேஷங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பாசுரங்களை யார் வேண்டுமானாலும் பாரார் என்று அவரே சொல்வதனாலே உலகத்திலே எந்த தகுதி வாயிலே பேச வருகிற யாராக இருந்தாலும் இந்த பாசுரங்களை படித்தால் பாவம் நீங்கும் என்று சொல்லி தலை கட்டுகிறார். நாளை முதல் 10 நாளைக்கு நாம் பார்க்க இருக்கிற திவ்ய தேசம் 690 ஏழாம் பத்தினுடைய 10ஆம் திருமொழி திருக்கண்ணமங்கை என்கிற திவ்யதேசம் 10 பாசுரங்களையும் மங்களாசாசனம் இருக்கிறார். அதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு 8ஆம் பத்தினுடைய முதல் திருமொழி தொடங்கி 8ஆம் பத்தினுடைய 10ஆம் திருமொழி வரை 100 பாசுரங்களால் திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதையும் அனுபவிக்க இருக்கிறோம்.
மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணன் தன்னை இமையோர் பெருமானை காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் ஒளி மாலை பாராரிவை பரவி தொழ பாவம் பயிலாவே காயன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேர் சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏறி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள் வாய்க்கண்ணா, ஏற்றுக்கொள் வாய்க்கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரி வாய்க்கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.